Hello friends, welcome to our channel Rixie Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆரி ஃப்ரீ கிளாஸ் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம பேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ப்ளேலிஸ்ட்டை போய் நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் பீட்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ளவுஸில் எல்லா எப்படியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு லைனாவது நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்காமல் இருக்க மாட்டோம். அதனால் சுகர் பீட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பாருங்கள், நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா த்ரெட் பார்த்திங்கன்னா நான் வந்து வர்தமான் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய மேம் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து வர்தமான் பிராண்ட் தான் எனக்கு சொன்னாங்க. நான் உங்களுக்கும் அதே சஜஷன் கொடுக்குறேன். பட்டு இதுக்கு வேறு ஏதாவது பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து தனியாக வீடியோ பார்ப்போம். சரியா? இப்போது நான் வந்து வர்தமான் பிராண்ட் எடுத்திருக்கேன். நார்மல் மிஷின் த்ரெட் தான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நீடில் பார்த்திங்கன்னா பீட்ஸுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில். இது வந்து உட்டன் நீடில். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அயன் நீடிலில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உட்டனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி வளையும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே இதில் பழக வேண்டாம், இதில் பழகிட்டு இதில் பழகலாம். ஏன்னா இதை விட இதில் அதிகமாக லோட் பண்ணலாம். அதுதான் இதில் ப்ளஸ். பட் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதை தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பழகிட்டு இதில் பழகணும். இது எல்லாத்துக்குமே நான் வந்து தனியாக வீடியோ கொடுக்குறேன். சில என்னென்ன பிராண்ட்ஸு, சுகர் பீட்ஸ்க்கு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம் எல்லாமே தனியாக பார்க்கலாம். இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிஷின் த்ரெட் மட்டும் தான் நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணோம். தயவுசெய்து ஜரி த்ரெட்டோ சில்க் த்ரெட்டோ யூஸ் பண்ணாதீங்க. சரியா? யார் சொன்னாலும் அது தப்பு தான். மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன ப்ளவுஸ் கலர், ப்ளவுஸோட கலரை பார்த்துக்கோங்க. அதே கலரில் நீங்கள் வந்து மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணணும். சரியா? பீட்ஸ் ஒர்க்குக்கு மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டோம், நாட் போட்டு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? மிஷின் த்ரெட்டை நம்ம சிங்கிளாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சில்க் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வந்து இந்த பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது சிங்கிள் த்ரெட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேலே வரும்போது நமக்கு டபுளாக வந்துடும். எப்போவும் மாதிரியே கீழே இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரெட்டை எடுக்க போகிறோம். நார்மலாக எப்போவும் எப்படி நீங்கள் வந்து த்ரெட்டுக்கெல்லாம் நாட் போடுவீங்க, சேம் மெத்தட் தான். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. சுகர் பீட்ஸை லோட் பண்ணுறது பாருங்கள், இந்த மாதிரி மேல் நோக்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து லோட் ஆயிரும். இந்த மாதிரி மேல் நோக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் இவ்வளோ லோட் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா நம்ம வந்து பிகினர் அப்படிங்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிங்க. கொஞ்சம் பழக பழக ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட ஆரம்பிங்க. நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சிங்கிளாக தான் பீட்ஸை வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு பீட்ஸாக பழகலாம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிளாகவே பழகுங்க. ஒரு பீடை போட்டுக்கிட்டு நம்ம வந்து நார்மல் செயின் தான் கொடுக்க போகிறோம், வேறு எதுவுமே கொடுக்கல. அகெயின் மறுபடியும் ஒரு பீடை கொடுத்துக்கிட்டதும் ஒரு முன்னாடி ஒரு தள்ளிக்கோங்க. தள்ளிக்கிட்டு மறுபடியும் ஒரு செயின் தான், நார்மல் செயின் தான் கொடுக்க போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. அகெயின் மறுபடியும் ஒரு இது போடுங்க. செயின் தான் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. ப்ரீவியஸாக போட்டதை லைட்டாக ஒரு தள்ளிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கேப் வராது. ஒரு செயின்
மறுபடியும் ஒரு செயின். அதான் நம்ம வந்து முன்னாடி போட்டிருக்கிறத லைட்டாக ஒரு தள்ளி இப்படி இந்த மாதிரி தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு போடுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கேப் படாது. நம்ம வந்து பீட்ஸை வந்து மினிமம் எத்தனை லோட் பண்ணலாம் அதாவது எத்தனை போட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா 2 பீட்ஸ் போடுங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. எதனால் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு மேலே நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்க நல்லா இருக்காது. அதனால் மினிமம் 2 பீட்ஸாக போட்டு பழகுங்க. சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிளாக போட்டு பழகுங்க. நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 2 பீடாக நான் எப்பவும் சொன்ன மாதிரி எப்போவுமே 2 பீட் போட்டு அளப்புங்க. நார்மலாக நம்ம எப்போவுமே எப்படி நாட் போடுவோமோ அதே சேம் மெத்தடை வேறு எதுவுமே நான் வந்து பண்ணல. சரியா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து சிங்கிளாக போட்டல, இப்போது நம்ம வந்து டபுளாக போட போகிறோம். நீங்கள் வந்து எப்போவுமே சுகர் பீட்ஸை வந்து டபுளாக, அதாவது 2 இதாக போட்டு தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஒர்க் எல்லாமே பண்ணணும். அதுக்கு மேலே போடாதீங்க. ரொம்ப அர்ஜெண்ட்டாக போடுறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 3 போட்டுக்கலாம். அதுக்கு மேலே தயவு செய்து போடாதீங்க. அது வந்து பார்க்க நல்லாவே இருக்காது. சரியா? எதுவுமே பண்ணல. நார்மலாக 2 பீட்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் அதை ஒட்டி உங்களால் எவ்வளோ ஒட்டி ஸ்டிச்சஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஒட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செயின் கொடுக்குறோம். வேறு எதுவுமே இல்லை. நார்மல் மிஷின் த்ரெட்டு தான் எடுத்திருக்கோம். வேறு எதுவும் எடுக்கலை. சரி, 2 போட்டு ஸ்டிச்சஸ் கொடுங்க. இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக த்ரெட்டு வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது. சரியா? வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பழக சரியாயிரும். இந்த த்ரெட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் எது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து அதை வந்து இன்னொரு தனி வீடியோவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரியா? சுகர் பீட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ளவுஸுக்கு என்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி த்ரெட்டு வந்து நார்மல் மிஷின் த்ரெட்டுக்கு பதில் வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜரிலையோ சில்க் த்ரெட்லேயோ தயவு செய்து பீட்ஸை வந்து நீங்கள் வந்து போடாதீங்க. சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடாக ட்ரை பண்ணதை இப்போ வந்து டபுள் பீடாக ட்ரை பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து ஒரு பீடோ 2 பீடோ கொடுத்துட்டு அது பக்கத்தில் மிஷின் த்ரெட் வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் தான். வேறு எதுவுமே கொடுக்கல. நாட்டுமே எப்போவும் நம்ம எப்படி போடுவோம் சேம் மெத்தட் தான். வேறு எதுவுமே இல்லை. சரியா? நாட்டு எப்படி போடுறது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எப்போவும் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் நம்ம வந்து நாட். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு சர்க்கிள் அதுக்கப்புறம் ஒரு திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இதில் நம்ம வந்து சுகர் பீட்ஸை வச்சு எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? அப்போது வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஷேப்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போவும் மாதிரியே த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஹாஃப் ஓஷனில் இருந்து நான் வந்து த்ரெட் எடுக்கேன். சரியா? எடுத்த உடனே நீங்கள் வந்து நீடில் ஃபுல்லாக த்ரெட்டை வந்து லோட் பண்ணாதீங்க. சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 2 பீடாக தான் நம்ம வந்து போட போகிறோம். ஹாஃப் பொசிஷன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 2 பீடாக போடுறோம். வேறு எதுவுமே பண்ணலை. சரியா?
அந்த ஷேப் எந்த ஆரியை பொறுத்தளவில் என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த ஷேப்பில் பண்ணும்போது அது வந்து மாறக்கூடாது. சரியா? இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து ரவுண்டில் வந்து நமக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ்லாம் வராது. ஸோ ஃபஸ்ட்டை வந்து அதில் பழகுங்க. அதில் பழகிட்டு மற்ற ஷேப்லலாம் பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு திலகம் ஷேப்பு இந்த மாதிரி பேசிக்கான நீங்கள் வந்து ஷேப்ஸ்லலாம் நீங்கள் வந்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். சரியா? மினிமம் எப்போவுமே அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி 2 பீடு தான் போடணும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. ரொம்ப அர்ஜெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 3 பீட் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த இதோட எட்ஜுக்கு வந்துட்டோம். சரியா? இனி என்ன பண்ணணும் அப்படின்னா நாட் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சர்க்கிளை நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீட் கொடுத்தாலும் ஒரு மாதிரி இடித்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த இதில் ஒரு பீடோட முடிச்சுக்கிட்டோம். சரி? அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பிடிச்சி ரொம்ப நெருக்கி வச்சிங்க அப்படின்னாலும் நல்லா இருக்காது. கேப் அதிகமாக வந்தாலும் நல்லா இருக்காது. கேப் வரக்கூடாது அப்படின்னா ப்ரீவியஸாக போட்ட பீட்ஸ் வந்து லைட்டாக ஒரு தள்ளிக்கோங்க. சரியா? இப்போ வந்து திலகம் ஷேப்பில் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம வந்து இந்த எட்ஜிலிருந்து கரெக்டாக என்ன பண்ணுறோம், த்ரெட் எடுக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஷார்ப் எட்ஜஸ்லேருந்து கரெக்டாக எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு 2 பீட் போட்டுட்டு ஒரு செயின் கொடுக்கும். அகெயின் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், 2 பீட் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு செயின், மறுபடியும் 2 பீட் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு செயின், மறுபடியும் 2 பீட் கொடுங்க. மறுபடியும் 2 பீட். இப்படி 2 பீடாக கொடுத்து நம்ம வந்து அந்த ஷேப்லேயே போடுங்க. சரியா? ஷேப்பில் போடும்போது அந்த ஷேப் வந்து மாறக்கூடாது. அதுதான் முக்கியம். மறுபடியும் நம்ம வந்து லோட் பண்ணிக்கிறோம். சரியா? நீடில் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து திலகம் ஷேப்பு பொறுத்தளவில் இந்த ஷார்ப் எட்ஜிலேருந்தே ஆரம்பித்து 2 பீடாக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம எட்ஜுக்கு வந்துட்டோம். கரெக்டாக 2 பீட் போட்டு அப்படியே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போவும் அதே தான், செயின் தான் கொடுக்கும். செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாட் போட்டு முடிச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ்,
எட்ஜுக்கு வரும்போது உங்களுக்கு பார்த்துக்கோங்க, ஒரு பீட் போட்டு முடித்தா கரெக்டாக வரும் அப்படின்னா ஒரு பீட் போட்டுக்கோங்க, இல்லை 2 பீட் போடுறதா இருந்தால் 2 பீட் போட்டுக்கோங்க. இந்த எட்ஜை பார்த்துக்கோங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது எட்ஜிலே எப்போவுமே திலகம் ஷேப்பில் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். சரியா? இந்த இந்த ஹாஃப்லேருந்து போட்டால் ஓரளவுக்கு கரெக்டாக வராதுன்னு மேலே அந்த ஷார்ப்லேருந்து போடுங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். நான் வந்து சுகர் பீட்ஸுக்கு தனியாக ஷேப்ஸ்க்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன், ஷேப் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் வந்துடும், அப்போ உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிளாக பீடாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். அகெயின் 2 பீடாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து த்ரெட்டுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறதையும் தனி வீடியோவாக பார்ப்போம். சுகர் பீட்ஸ் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, ப்ளவுஸுக்கு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தனி வீடியோவை பார்ப்போம். நம்ம வந்து இந்த த்ரெட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸோட கலர் என்ன கலரோ அது எந்த கலர் தான் மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கணும். சரியா? நார்மலாக நம்ம எல்லா ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த கோல்டன் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் அந்த ப்ளவுஸோட கலருக்கு ஏற்றாப்புலே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக இப்போ வந்து சுகர் பீட்ஸ் பார்த்துக்கணும் இல்லையா? சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும். இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சைஸஸ் வேரியேஷன் ஆகும், பட் இதே மாதிரி சேமாக தான் இருக்கும். 2mm 3mm 4mm 5mm இதை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.